மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வழக்கம் போல இந்த வருஷமும் பல கட்டுப்பாடுகள் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பா இந்து அமைப்புகள், நீங்கள் உட்பட இந்து முன்னணி, RSS என விஸ்வ இந்து பரிஷத் என தொடர்ந்து பல புகார்களை, அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பா அந்த குழாய் ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி அமைப்பதற்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், எந்தெந்த தெருவில் போகணும், அனுமதி பெறணுமா, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ச்சையானதை பார்க்குறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கா கட்டுப்பாடுகள்? இல்லை, விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஒரு ஹிந்து ஒற்றுமை மற்றும் எழுச்சி திருவிழாவாக நடைபெறுவதை இயற்கையாகவே இந்த திராவிடன் மாடல் கவர்மெண்ட் தானே இவங்க விரும்பலை. இந்து ஒற்றுமை அப்படி ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை உணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு இதெல்லாம் வருவது அப்படிங்கிறது அவங்க கொள்கைக்கு நேர் மாறானது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விநாயகர் விழா அப்படிங்கிறது அமைப்புகள் நடத்துறாங்க, இந்து சமய அமைப்புகள் நடத்துறாங்க, கோயில்கள்ல நடத்துறாங்க, வீடுகள்ல நடத்துறாங்க. கோயில்கள்ல வீடுகள்ல நடத்துறது அவங்க அந்த அளவுல முடிச்சுக்கலாம். ஆனா வீதிக்கு ஹிந்துக்கள் வருவதை, ஒன்று சேர்ந்து வருவதை அவங்க அதை என்ன பார்க்குறாங்கன்னா, இது பிஜேபியுடைய வளர்ச்சி, இது இந்து அமைப்புகளுடைய வளர்ச்சின்னு பார்க்குறாங்க. அது கிடையாது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அப்படிங்கிறதே எப்படி வந்ததுன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் திலகர் பெருமான், லோகமானிய பாலகங்காதர திலகர், அவர் விடுதலை போராட்டத்தில் மக்கள் ஒன்று கூட தடை, பேச தடை, எழுத தடை, வாய்ப்பூட்டு சட்டம் இப்படியான சூழ்நிலை இருந்த பொழுது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அந்த சுயராஜ்யத்தை அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு தேசிய திருவிழாவாக நடத்தினார். அவரை தொடர்ந்து இந்த விழாக்கள் நாடு முழுக்க ஒரு எழுச்சி தரக்கூடிய விழாவாக நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவிலும் அது தொடர்கிறது. தமிழகத்துல இந்த விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் ஒரு குறிப்பிட்ட மதம் அவங்க பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா அந்த பகுதியில செல்லக்கூடாது. அந்த பகுதியில அரசியல் கட்சி ஊர்வலம் போனா பிரச்சனை இல்லை, வாகனங்கள் ஒலி எழுப்புனா பிரச்சனை இல்லை. ஆனால் விநாயகர் ஊர்வலம் போனால் மட்டும் பிரச்சனை, அவர்கள் மனம் புண்படும் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. சில இடங்கள்ல நல்ல முன்னுதாரணங்களும் இருக்கு, அவங்களே கூடி நின்று வரவேற்பும் கொடுக்குறாங்க. ஆனால் அரசியலுக்காக மக்களை பிரிக்க நினைக்கின்றவர்கள் இந்துக்கள் மீது மட்டும் இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். பொது வீதிகளில் நாம் நம்முடைய கடவுள் ஊர்வலங்களை மேலதாளத்துடன் எடுத்து செல்வது என்பது யாரும் தடுக்க முடியாது. சில பகுதியில் அவங்க மெஜாரிட்டி ஆயிட்டாங்க அப்படிங்கறக்காக அங்க நீங்க விநாயகர் விழா பண்ணாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பது. அதே மாதிரி விநாயகர் விழாவுக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அதை விநாயகர் சிலை அமைப்பாளர்களோடு பேசி அது மாதிரி முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நீங்க புதிதா விநாயகர் வைக்கக்கூடாது, இப்ப புதுசா சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? புதுசா வேற யாரையாவது போய் நீங்க புதுசா கருணாநிதிக்கு சிலை வைக்கக்கூடாது, இப்ப நீதிமன்றத்துக்கு உத்தரவெல்லாம் இருக்குது. பொது சிலைக்கு உயரமும் சொல்லிட்டாங்க, எவ்வளவுதான் வைக்கணும் இதெல்லாம் சொல்றாங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல சில இடங்கள்ல எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கு. நாங்க நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். புதிய விநாயகர்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலூர் மாவட்டத்தில், ராணிப்பேட்டையில் இந்த பகுதிகளெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் நீதிமன்றத்தை அணுகணும், நீதிமன்றம் நீங்கள் அனுமதி கொடுங்க, நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கிடைச்சிருக்கோம். இது மாதிரி பல பகுதிகளில் வெவ்வேறு விதமான இடையூறுகள், அதையெல்லாம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் இது ஒரு நல்ல ஆன்மீக விழாவாக, இந்து சமய ஒற்றுமை விழாவாக நடைபெற வேண்டும். அதுக்கு நாங்கள் காவல்துறையோட, மாவட்ட நிர்வாகத்தோட முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கின்றோம். ஆனால் இந்த விழாவே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதுக்கான மக்கள் போராட்டமாக இருக்கலாம்,
சட்ட போராட்டமாக இருக்கலாம், இப்படி எல்லா நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆளுகின்ற அரசாங்கம் இதை ஒரு ஆன்மீக விழாவாக நடத்தணும். அவங்க முதல்ல இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் திமுகவுக்கு இதுல நம்பிக்கை இல்லை, ஓகே, அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை, தீபாவளி இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதில்லை. முருகன் மாநாடு அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள், அதை நம்ம வரவேற்கிறோம். நான் கூட அதில் போய் பங்கெடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னும் அந்த அணுகுமுறை மாறல பாருங்க. கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க, கேரளத்துல ஓணம் பண்டிகை அதுக்கு கூட நீங்க வாழ்த்து சொல்றீங்க. ஆனா தமிழகத்துல நீங்களே பல முறை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, 1 கோடி இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்காங்க. உங்க மாநாட்டு பந்தலுக்கு பூஜை போடும் போதே விநாயகர் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு எம்பி கேட்டாரு. ஆமா, அது எம்பி கேட்டாரு, அவருக்கு இப்போ அது மாறி போச்சு. அதனால நாங்க திமுக தலைவர்கிட்ட இதை எதிர்பார்க்கல. நாம நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஆனா அவர் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படிங்கிற அணுகுமுறை, இது திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொல்வது, இது எந்த வகையில ஏற்புடையதா இருக்கலாம்? அவங்க முருகன் மாநாடு நடத்தினாங்க, அதெல்லாம் ஓகே. இன்னும் அந்த காழ்ப்புணர்வு, அதே அணுகுமுறை இதுதான் தொடர்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த விநாயகர் விழா அப்படின்னு ஹிந்து விழாக்கள் அப்படின்னு வந்துட்டாலே, தீபாவளி வந்துருச்சுன்னா ஒலி மாசு, பட்டாசு, தீபாவளி அப்படின்னாலே அந்த பண்டிகையினுடைய மகத்துவம் மங்கி போய் அது ஒரு வியாபார பண்டிகையாக, சினிமா பண்டிகையாக, நம்முடைய பாரம்பரிய விழாக்கள், மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விழாக்கள், அதுல இருக்கக்கூடிய உண்மைகள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இது பற்றியெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வு இல்லை. ஆகவே தீபாவளியாக இருக்கலாம், பொங்கல் பண்டிகையா இருக்கலாம். நீங்க அங்கெல்லாம் பாருங்க, எது வந்தாலும் உடனே பொங்கல் பண்டிகையா ஜல்லிக்கட்டுக்கு தடை, கெடாமுட்டுக்கு தடை, ரேக்லா ரேஸுக்கு தடை, தீபாவளியா பட்டாசு வெடிக்க தடை, நேர கட்டுப்பாடு, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையா அவங்களுக்கு சில தடை. அது மாதிரி இந்து பண்டிகை எது வந்தாலும் அந்த பண்டிகையை குறித்து கேள்விகளை எழுப்புவது, அதிலே தடைகளை ஏற்படுத்துவது, அதில் இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்ட மனப்பான்மையை அவர்கள் முறியடிப்பது. அதே மாதிரிதான் இப்ப விநாயகர் சதுர்த்திக்கும் அவங்க அதை பண்றாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த மக்கள் அவங்கள முருக பக்தர் மாநாடு நடத்த வச்சிருக்காங்க. அவங்க இதுல இருந்து விலகி போக முடியாது. அதனால இந்த விநாயகர் விழா ஒரு நல்ல விழாவாக நடைபெறும். அரசாங்கமும் அந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கின்றோம். உங்க அரசாங்கத்துக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சில நாத்திக சிந்தனையாளர்கள், தீக்காவலராக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் உங்க அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்த விழாவை சீர்குலைக்க நினைத்தால் அதற்கு இந்த அரசாங்கம் பலியாக கூடாது. விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கம் போல, எப்பொழுதும் போல நல்ல ஹிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய, ஹிந்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். சமீபத்துல பாலக்காடுல RSSோட ஒரு மீட்டிங் நடந்தது. அது சங் பரிவார் அமைப்புகளுடைய சமன்வய பைட்டக், ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அதுல சங் பரிவார் இருக்கக்கூடிய எல்லா கிளை அமைப்புகளும் ஒன்னா இருந்தது. அங்க 100வது ஆண்டை சந்திக்கக்கூடிய RSS இது தொடர்பாக ஆலோசித்திருக்கிறது. இது வருஷம் வழக்கமா நடக்கிற மீட்டிங் தான். இந்த வருஷம் 3 நாட்கள் பாலக்காட்டில் நடந்தது. ஏன் இது இந்த வருஷம் அதிகமா கவனம் பெறுது அப்படின்னா, மோடி அரசு இப்போ மெஜாரிட்டி இல்லாத ஒரு 240 அப்படின்ற நம்பர்ல இருக்கு, ஒரு கூட்டணி சர்க்கார் இருக்கு. ஒரு நம்பர்ஸ் குறைஞ்ச விஷயத்துல RSS அதிருப்தி, RSSக்கும் பாஜகவிற்கும் மோதல் என்று பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஹிந்துத்துவ ஆதரவாளர்களே மோடி ரொம்ப ஹிந்துத்துவ விட்டுட்டு வேற பக்கம் நகர்ந்துட்டாருன்னு விமர்சிக்கக்கூடிய வகையில கடந்த 2 மாதங்களா பாக்குறோம். மோடி காதி நிந்தாவாயிட்டாரு, இவருன்னு கண்டனம் தெரிவிப்பாரு, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு தீவிர பிஜேபி ஆதரவாளர்களே பலர் விமர்சித்ததை பார்த்தோம். இது பத்திலாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் அடுத்து இதுக்கு வரேன். முதல் விஷயமா பிரதானமாக பேசப்பட்டது, டைரக்டா தமிழ்நாடுவை பாயிண்ட் பண்ணி தமிழகத்தில் மிஷினரிகள் நடத்தக்கூடிய மதமாற்றங்கள் அதிகரித்திருப்பதாக எங்களுக்கு அமைப்புகள் சொல்கின்றன. இது எங்களுக்கு ஒரு சீரியஸ் பிரச்சனையா நாங்க பாக்குறோம். இது பத்தி கள ஆய்வு நடத்தி நாங்கள் ரிப்போர்ட் வாங்குவோம் அப்படின்னு சுனில் அம்பேத்கர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போஸ்ட் ரிவ்யூ மீட்டிங் கான்ஃபரன்ஸ்ல அவர் சொல்றாரு. இது போல ஒரு பொதுவா மதமாற்றம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் பண்ணி RSSோட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சங் பரிவாரையும் சந்திச்ச பிறகு இப்படி ஒரு விஷயத்த RSS சொல்லுது அப்படின்னா ஒரு பெரிய மேக்னிடியூட் ஆஃப் சீரியஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இஸ் இட் சோ?
தமிழ்நாட்டில் சங்கத்தினுடைய அகில பாரத ஒரு சமன்வய பைடெக் அங்கே வந்து பாலக்காட்டில் நடக்கும்போது தமிழ்நாட்டில் மதமாற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இங்கே வந்து நம்ம கவனம் கொடுக்கணும். மதமாற்றங்கள் அதிகரித்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இது வெளிப்படைத்தன்மையாக தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் இன்றைக்கு இந்துக்கள் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் எட்டி இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி. எதனால நடந்தது? மதமாற்றத்தால் நடந்தது. தூத்துக்குடி, குறிப்பாக கடலோர பகுதிகள், நம்முடைய பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் கல்வி, மருத்துவம், அரசியல், சமூக நீதி, இடஒதுக்கீடு என்னத்தையாவது சொல்லி இவர்கள் இன்றைக்கு நம்முடைய மக்களை மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நம்முடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் ஒரு ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட் தான் ஓவராலா பார்க்கும்போது. அதிக கோவில்கள் இருக்கக்கூடிய மாநிலம். ஆமா. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு கவலைக்குரிய சூழ்நிலை தோன்றி இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், இந்த பகுதிகளெல்லாம் மதமாற்றம் அதிகரித்து இன்னைக்கு மிசோராம்ல, நாகாலாந்துல, மணிப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி. அங்க வந்து அந்த தாய்மொழியே இல்லை, ஆங்கிலம் தான் பேசுவாங்க. அங்க வந்து அவங்க வந்து இது வந்து இங்கிலாந்து, போலாந்து, ஃபின்லாந்து மாதிரி இது நாகாலாந்து அப்படிங்கிறாங்க. அங்க வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய கையில தான் அந்த அரசியலா இருக்கலாம், அவங்க வாழ்வியலா இருக்கலாம், அங்க வந்து மிஷினரிகள் தான் தீர்மானிக்குது. எந்த இடத்துல ஹிந்து மைனாரிட்டி ஆகிறாங்களோ, இப்போ காஷ்மீர்ல ஹிந்து மைனாரிட்டி, அதன் காரணமாக இன்னைக்கு நம்ம காஷ்மீர்ல இந்துக்கள் அகதிகளாக, சொந்த நாட்டில் அகதிகளாக பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து, ஸ்ரீநகர் பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஜம்முவிலும் டெல்லியிலும் அகதிகளா இருக்கும். மதமாற்றத்தாலும் இன்ன பிற காரணங்களாலும் இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைகின்ற பொழுது நம்முடைய தேசியம் அழிகிறது, நம்முடைய தேசத்தினுடைய ஒற்றுமை கேள்விக்குறியாகிறது. அதனால மோசடி மதமாற்றங்கள் தடை செய்யப்பட வேண்டும். விரும்பி ஒருத்தர் மதத்தை ஏற்றுக்கிறதுங்கிறது வேற. கடந்த முறை நம்முடைய அகில பாரத RSS கூட்டம் நடைபெற்ற பொழுது 3 விஷயங்கள்ல கவனம் கொடுக்க சொன்னாங்க RSS தலைவர். ஹிந்து சமுதாயத்துல மாற்றங்கள் வரணும், 3 இடத்துல இருந்து தீண்டாமை ஒழியணும். கோயில் அது எல்லோருக்குமானது, சுடுகாடு அது எல்லோருக்குமானது, தண்ணீர் எல்லோருக்குமானது. சுடுகாட்டு தீண்டாமை, கோயிலில் வழிபாடு நடத்துவதில் ஏற்றத்தாழ்வு, இதை 3லையும் சங்கத்தினுடைய சுயம் சேவர்கள் கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி டார்கெட் இது ஆமா சங்கத்தினுடைய வேலை திட்டம் கடந்த ஆண்டு. அதே மாதிரிதான் நாகாலாந்து, மிசோராம் இந்த பகுதியில மதமாற்றம் அதிகரித்த பொழுது இப்ப எப்படி நாங்க பாலக்காட்டுல கூடி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அப்பொழுதும் யோசிக்கப்பட்டது. அப்ப விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரியிலே விவேகானந்தர் பாறையிலே சுவாமி விவேகானந்தருடைய சிலை நிறுவப்பட்டு விவேகானந்தா கேந்திரம் அந்த இயக்கம் ஏகநாத் ரானடேஜி அவங்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் மணிப்பூருக்கும், நாகாலாந்துக்கும், மிசோராமுக்கும் இங்கிருந்து முழுநேர ஊழியர்கள் அனுப்பப்பட்டார்கள். அங்க வந்து மதமாற்றத்தை தடுக்கணும், நம்முடைய இந்திய நாட்டுக்கு எதிராக நடைபெறக்கூடிய சதி திட்டங்களை முறியடிக்கணும். அங்க இருக்கக்கூடிய அந்த குழுக்கள், பிரிவினைவாத குழுக்கள், சர்ச்சுகள் மூலமாக தூண்டிவிடப்பட்டு இயங்குகின்ற குழுக்கள், சீன கம்யூனிஸ்டுகள், மாவோயிஸ்டுகள் மூலமாக தூண்டி செயல்படுகிற குழுக்கள், அவங்க எங்க பிரச்சாரக்கெல்லாம் கடத்திட்டு போய் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரல. நீங்க இப்ப கூட பாருங்க, கேரளால சேவை பணியில ஈடுபட்டு இருந்த 2 RSS தொண்டர்கள் பிறர் உயிரை காப்பாற்றுவதற்கு, இப்ப வயநாடுல ஏற்பட்ட மண் சரிவு, மழை வெள்ளம் பாதிப்பு, அதுல மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க 2 பேர் அவங்க தியாகி ஆயிருக்காங்க, பலிதானம் ஆயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. இப்படி RSS தொண்டர்கள் செய்யக்கூடிய சேவை வெளியே தெரியாது. பஞ்சாப்ல அகாலிதளம், பிரிவினைவாதம், பிந்தரன்வாலே, ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பிரிவினைவாதம், பயங்கரவாதம் இருந்தது பஞ்சாப்ல. அப்ப எல்லா மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரச்சாரம் போனாங்க, பஞ்சாப்ல போய் வேலை செஞ்சாங்க. போனவர் தான் மோடியும். அப்படி போனாங்க, மோடியும் போனாரு, நம்ம தமிழ்நாட்டில இருந்து கணேஷ்னு ஒருத்தர் பிரச்சாரக்கா போனாரு, இன்னைக்கு இருக்காரு. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு நாடு முழுக்க இருந்து RSS ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள் இங்கே வந்து பணியாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற அரசு இருக்கு பாத்தீங்களா,
அது இந்த விஷயங்களை எல்லாம் ஊக்குவிக்குது. உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாகவே நம்முடைய முதலமைச்சர் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு மிக தெளிவாக சொன்னார்கள், நடைபெறுகின்றது சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களின் அரசு. அதே மாதிரி சபாநாயகர் அப்பாவும், அதே மாதிரி கனிமொழி, அதே மாதிரி உதயநிதி. அவங்க என்ன சொன்னாங்க? உதயநிதி, நான் என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவராக மாறிவிட்டேன், சங்கிகள் வயிறு எரியட்டும், இப்படி எல்லாம் பேசினார் இல்லையா? அப்போ இங்க மதமாற்ற சக்திகளுக்கு துணை நிற்கிறார்கள் இவர்கள், ஓட்டு வங்கி அரசியலுக்காக. அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று நாங்க அவர்களை பாதுகாப்போங்கிறாங்க. கருணாநிதி ஐயா எந்த அளவுக்கு கீழே இறங்கினாங்கன்னா, அவங்க வந்து உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்க. முஸ்லிம்களுக்கு 3%, கிறிஸ்தவர்களுக்கு 3% உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மத அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு அவங்க எல்லாம் ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளொதுக்கீடு கொடுத்த பிறகு கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உள்ளொதுக்கீடு ஓராண்டு 2 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உள்ளொதுக்கீடுனால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, இதனால எங்கன்னா நாங்க 3% சுருங்கிடுறோம், இங்க நாங்க பெரும்பான்மையா இருக்கோம், அதனால நாங்க வந்து எங்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்துகிறது, எனவே இந்த உள்ளொதுக்கீடு அப்படிங்கிறத ரத்து பண்ணுங்க, எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் எதுவுமே அரசாங்கத்தினுடைய அந்த விதிமுறைகளை, சட்டங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்ப எய்டட் ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, அங்க வாத்தியார்களை எல்லாம் ஒரு புத்தாக்க பயிற்சி கூட்டா அனுப்ப மாட்டாங்க. அங்க இடஒதுக்கீடு, வேலூர் சிஎம்சி மருத்துவமனை, அங்க வந்து இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க, இப்ப எல்லா இடத்துலயும் இடஒதுக்கீடு வேணும்னு போராடுறாங்க, அங்க சிஎம்சி மருத்துவமனையில பண்ண மாட்டாங்க, அந்த கல்வி நிறுவனங்கள்ல பண்ண மாட்டாங்க. ஆக இந்த அரசு அதை ஊக்குவிக்குது. கட்டாய தமிழ் பாடச்சட்டம் கருணாநிதி ஐயா கொண்டு வந்தது 2006. எல்லாரும் தமிழ் கட்டாயம் ஒரு பாடமா படிக்கணும், எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நாங்க உருது தான் படிப்போம், நாங்க தமிழ் படிக்க மாட்டோம்னு வெளிப்படையா போராடுறாங்க. அவங்களுக்கு 5 ஆண்டு விலக்கு கொடுத்தாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்திலையும் போய் 2 கட்சியுமே, திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க உருது மட்டும் படிச்சா போதும். இப்போ உருது ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க. ஆக இங்க கவர்மெண்ட், அரசியல் கட்சிகள் அவங்கெல்லாம் மதமாற்றத்தை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. மதமாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில அவங்க செயல்படுறாங்க. எந்த அரசு நலத்திட்டங்களாக இருந்தாலும், அவர் மன்மோகன் சிங் வெளிப்படையா சொன்னாரு, இவங்க டிஎம்கே வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வி, இப்ப நேற்று கூட நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. 80% பேர் கிறிஸ்டியன்ஸ். ஏன் ஹிந்துக்கள் ஆசிரியர் இல்லையா? கல்வித்துறையில முழுமையாக கிறிஸ்தவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். கல்வித்துறையில சமூக நலத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல முழுமையாக கிறிஸ்தவர்கள் ஊடுருவி இருக்காங்க. இந்த கிறிஸ்தவர்கள் ஹிந்துன்னு சான்றிதழ் வச்சிருப்பாங்க, ஹிந்து பேர் வச்சிருப்பாங்க, ஆனா பிராக்டிசிங் ஓகே, உனக்கு விரும்பக்கூடிய கடவுளை நீங்க கும்பிட்டுக்குங்க. ஆனா நீங்க ரிசர்வேஷன்ல வந்து இந்த ரியல் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கிறத நீங்க வந்து ஆதரிச்சுக்கிறீங்க. இது ஒரு சீட்டிங். இது அம்பேத்கர் கொள்கைகளுக்கு விரோதமானது, இது சமூக நீதிக்கு எதிரானது, பட்டியலின மக்களுக்கு விரோதமானது. ஆகவே இங்க தமிழ்நாடு வந்து மதமாற்றம் பெருமளவு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. பாலக்காட்டுல இந்த விஷயம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. ஏன்னா இங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வெளிப்படையா அறிவிச்சாங்க, விடுதலை சிறுத்தைகள், நாங்கள் மதம் மாறுகிறோம், 3000 பேர் நாங்கள் கிறிஸ்துவத்துக்கும், 2000 பேர் நாங்கள் பௌத்தத்திற்கும் மாறுகிறோம். திருமாவளவன் அறிவித்து ஒரு மதமாற்ற நிகழ்ச்சியை சேலையூர்ல நடத்தினார். அவ்வளவு பேர் போகல, ஆனா நடத்தினார். தமிழ் புலிகள்னு ஒரு அமைப்பு, நாங்க வந்து 3000 அருந்ததிய மக்களை, குடும்பத்தை நாங்கள் முஸ்லிம்களாக மாற்றப் போகிறோம், டார்கெட் வச்சு ஒர்க் பண்றாங்க. மோகன் லாசரஸ் அவருடைய புள்ளி விவரம், அவருடைய பேச்சு இப்ப நீங்க கேட்டேன், அவங்களுடைய கூட்டத்துல பேசுறார், ஒரு வருடத்திற்கு எத்தனை பேரை மதம் மாத்தணும், இலக்கு வைத்து மதம் மாற்றணும். நமக்கு இலக்கு வச்சு சாராணி வைப்பான் தீபாவளிக்கு, புரியுதுங்களா? ஆனா அவர்கள் இலக்கு வைத்து மதம் மாற்றணும். இதை பத்தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவலைப்படுறதுல, குறிப்பாக ஆளுங்கட்சி கவலைப்படுறதுல, ஆளுங்கட்சி அவர்களை ஆதரிக்கிறது. எஸ்ரா சகுனம் அவர்கள் இவங்களெல்லாம் மேடையில வச்சுக்கிட்டே சொல்றாரு, மதம் மாத்தணும், இயேசுவின் செய்தியை பரப்பணுங்கிறாங்க. இவங்கெல்லாம் அதை ஊக்குவிக்கிறாங்களே, இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே மதம் மாறி இருக்காங்களே, உதயநிதியே மதம் மாறினதாக அறிவிச்சிருக்காரு. ஆகவே இது மிகவும் கவலை கொள்ளத்தக்க விஷயம்.
இந்த ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட்டா இருக்கிற வரைக்கும் தான் உங்க திமுக இருக்கும், உங்க அதிமுக இருக்கும், உங்க அரசியல் இருக்கும். இது என்னைக்கு வந்து ஹிந்து தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிருச்சுன்னா உங்க கட்சியெல்லாம் இருக்க. திமுக காரங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து காகிதம் இல்லத்தவருக்கு சிலை வைக்கணும்னு திமுக ஒரு முயற்சி எடுத்தது. அப்ப காகிதம் இல்ல சொன்னார், நாங்கள் மெஜாரிட்டி ஆகி எங்களுடைய ராஜ்யத்தில் முஸ்லீம் லீக் ஆட்சியில உருவ வழிபாட்டிற்கு இடம் இல்லை, சிலை வைத்தால் நாங்கள் தான் உடைப்போம். ஆகவே இதை ஒரு ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட்டா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு. ஆனா இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கி அரசியல் அல்லது வெளிநாட்டில இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உதவிகள், இதெல்லாம் வந்து இது ஒரு தற்காலிகம். இது வந்து எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல. அதனால தமிழ்நாடு ஒரு ஆபத்தில் இருக்கு. இது விஷயம் வந்து பாலக்காட்டுல சமன்வய பைட்டக்ல வந்து இந்த விஷயம் விவாதத்திற்கு உள்ளானதும் அது சம்பந்தமான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் மிகவும் முக்கியமானது. அது செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகளும் கண்காணிக்க வேண்டும் இந்த விஷயத்தை. இதுல அடுத்ததான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த கிரிப்டோ விஷயம்ன்றது ஒரு மிகப்பெரிய அலார்மிங் விஷயமா இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது உங்க பரிந்துரைகளை இங்க இருந்து அனுப்பினீங்களா சங்கத்துக்கு? இனிமேல் தான் பண்ணணும். இப்ப அவங்க வந்து ஒரு ஆய்வுகள் ரிப்போர்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்க, அந்த காலத்துல ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரை மாத்தினாங்க. மீனாட்சிபுரத்தை ரகமத் நகரா மாத்தினாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே அங்க வந்தாங்க, பார்த்தாங்க. அது இந்தியா முழுக்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க மீனாட்சிபுரம் மதமாற்ற நடவடிக்கை. அதனை தொடர்ந்து இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டது. என்னங்க, கன்னியாகுமரியில மண்டைக்காடு அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்து முன்னணியுடைய செயல்பாடுகள் வெகு விரைவா நல்ல விதமா வந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால இப்ப மத்திய அரசு இதுல கவனம் கொடுக்கணும். இந்த சர்ச் அமைப்புகளுக்கு இந்த மத போதகர்கள் இருக்காங்க பாருங்க, மோகன் லாசரஸ், காருண்யா தினகரன், இவங்களுடைய அந்த வெல்த், இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது? அப்பாவி கிறிஸ்துவ மக்களையும் அவங்க ஏமாத்துறாங்க. இதுக்கும் எஃப்சிஆர் நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதை தாண்டி இப்ப தசம பாகம்னு சொல்லி அவங்க அந்த மக்கள் கிட்ட இருந்து நிறைய வாங்குறாங்க. அதுல எல்லாம் இப்ப இந்த வக்போர்டு விஷயமே எடுத்துக்கங்க, அது ஒரு ஒழுங்குபடுத்தணும்னு தான் அரசாங்கம் நினைக்குது. என்னங்க, எவ்வளவு சொத்துக்கள்ங்க சொல்றாங்க இல்லையா? இந்திய ராணுவத்தை விட அதிகமான நிலப்பரப்பு பாகிஸ்தான் நிலப்பரப்பை விட ரயில்வேக்கு அடுத்துதான் இருக்கு. பாகிஸ்தான் நிலப்பரப்பை விட அதிகம்ங்கிறான். அவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அவங்க மத நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம இந்திய சட்டங்களுக்கு கட்டுப்படணும். அங்கெல்லாம் பிஷப் வச்சதுதான் சட்டம், தனி நிர்வாகம், அப்படி ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி அவங்க இருக்காங்க. இது நான் மட்டும் சொல்லலை, திருமாவளவனே சொல்றாரு, இட்ஸ் அ பேரலல் கவர்மெண்ட்டுங்கிறார். அதனால இது வந்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அவங்க ஆக்டோபஸ் கரங்கள் அவங்க எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்காங்க. இது வந்து திமுக மாதிரியான கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து இப்ப அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும். ஏன்னா அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் மதம் மாறினதான் அறிவிச்சிருக்காரு. அடுத்த முதலமைச்சர்னு சனாதனத்தை ஒழிப்போம், கொசு டெங்குன்னு பேசுறவர் இல்லையா உதயநிதி, அவரே நான் மதம் மாறிட்டேன் அப்படிங்கிறது இது என்ன? அப்ப வந்து இதை பத்தி நாங்க கவலைப்பட்டு தான் ஆகணும். இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும். மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நாடு முழுக்க கவனம் கொடுக்கறதுன்னு ஒரு பக்கம், இந்த நாடு முழுக்க கவனம் கொடுக்கறத தாண்டி தமிழ்நாட்டுல சிறப்பு கவனம், தமிழ்நாட்டுக்கு சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும். இங்க தமிழ்நாட்டுல வெகு வேகமாக இந்த மதமாற்ற நடவடிக்கைகளின் அதிகரிப்பு, அதன் காரணமாக தமிழ்நாட்டில் நம்முடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்திற்கும் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மத்திய அரசும் கவனிக்கணும், மாநில அரசும் கவனிக்கணும். ரொம்ப நன்றி சார். எத்தனை நம்மோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுகிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.